இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ புதுசாக ஒவ்வொருத்தவங்களும் ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் பாட்டி கொடுக்க போகிற கிஃப்ட்டை வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா பாட்டி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா முதல்ல யார் குழந்தை பெற்றுக்க போகிறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு நிலத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஊரில் ஒரு கிரவுண்ட் இடம் இருக்குது, அந்த இடத்த கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கே எல்லாம் ஆர்வமாக இருக்குது. ஆனாலும் அதுக்கப்புறம் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. இதில் வேறு மீனாவையும் இந்த பக்கம் முத்தையும் வேறு பிரித்து வச்சுருந்தாங்க. அவங்களுக்கும் இப்போதைக்கு பெருசாக தனியாக இருக்கிறதுக்குன்னு இடங்கள் பெருசாக ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்துச்சு. இப்போ தான் மனோஜுடைய அந்த ரூமில் கொஞ்ச நாள் ரொட்டேஷனில் படுத்துருந்தாங்க. போன தடவை பாட்டி அது கதைப்படி நடந்து ஒரு 1 மந்த் ஆச்சு. அப்போ தான் அங்கே 1 மந்த் ஆல்மோஸ்ட் ஆயிருக்கணும். அங்கே தான் அது நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இப்போ அடுத்து இப்போ கதை எதை நோக்கி பயணிக்க போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் கிஃப்ட்னா மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னா இது நவரத்ன மலையை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் ஒரு புது கேக்கு, ஒரு புது மொபைல், அது மட்டும் இல்லாமல் மேக்கப் போடுறது, அப்புறம் ஒரு டிவி, பழைய டிவி ஒன்றை தூக்கிட்டு புது பெட்டியில் போட்டு கொடுக்கறது. இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது இப்போ மீனா கொடுக்க போகிற கிஃப்ட் தான் அவன் நெஞ்ச தொடும் அப்படின்னா, இன்னொரு பக்கம் முத்து யாரையோ தேடி அலைஞ்சிட்டு இருக்காருல, முத்து தான் அந்த கேஆர் விஜயா வடிவுக்கரசி மேடம் இவங்க எல்லாத்தையும் நடிகைகள்லாம் கூட்டு பாட்டிக்கு பிடிச்ச நடிகையும் கூட்டுற போகிறாரா. ஏன்னா அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஆல்ரெடி வந்துருச்சுங்கிறனால அது ஒரு பாயிண்ட்டாக வச்சுருந்தோம். ஆனால் அது நடக்குதா இல்லையா, அதில் ஏதாச்சும் ட்விஸ்ட்டுகள் வரப்போதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை இப்போ மீனா இவங்க எடுத்த வீடியோவெல்லாம் சேர்த்து எடிட் பண்ணி அதை டிவியில் புது டிவியில் போட்டு விட்டு பார்த்தா அந்த டிவியில் ஒரு சூப்பரான ஒரு எமோஷனலாக அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்க மாதிரி ஒரு வீடியோவை மட்டும் இப்போ மீனா எடிட் பண்ணி கொடுத்தாங்க. அதை பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்க்கை ஃபுல்லாக நினைவில் நிலச்சிருக்க மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினச்சி பாட்டி ஒரு வேளை மீனாவுக்கு தான் அந்த பரிசுன்னு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. கூடவே பாட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கவரிங் நகை மேட்டரை சொல்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நகை மேட்டர் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர ஆரம்பிக்குது. சீதாவுக்கும் டவுட் வந்துருச்சு, எல்லோரும் வேறு வந்துட்டாங்க. இப்போ இதில் வேறு ஒரு பாட்டி வேறு நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நகையெல்லாம் என்ன உன் மாமியார்னா உன்ட்ட கொடுக்கலையா அத்தக்காரி அப்படின்னா, அதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இவங்க நேற்று தான் கொடுத்தாங்க, ஆனால் முன்னாடியே கொடுத்துட்டாங்கிறாங்க. அந்த நகையை போட்டு வா அப்படிங்க. அந்த நகையை போட்டுருந்தால் அது கவரிங் நகைன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு வேறு அந்த பக்கம் மனோஜுக்கு பயமாக இருக்குது. அந்த நகையை போட்டு வேறு இப்போ இவங்க வரப்போகிறாங்க. இந்த சமயத்தில் எல்லாம் விஷயம் உண்மை தெரியறதுக்கு முன்னாடி மயங்கி விழுந்து மீனாவோ இல்லை ரோகிணியோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லி குடும்பத்தில் எல்லோரும் ஷாக் ஆகி இன்ப அதிர்ச்சியாகி கதை வேற எங்கேயோ போக இந்த நகை மேட்டரை அப்படியே இந்த மாதிரி அப்பப்போ எல்லா கதையும் எல்லா ட்விஸ்ட்டையும் அப்படியே பாதியில் பேரில் விட்டு வச்சுருவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ட்விஸ்ட்டையும் விட்டு வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேளை மீனா இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தால் நல்ல விஷயமா இருக்கும். அட்லீஸ்ட் ஆனால் இதுலேயும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீனா தான் முதல்ல ப்ரெக்னென்ட்னா அது ப்ரெக்னன்சியை கெடுக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியும், ஏதாவது சாப்பாட்டில் கூட கலந்து கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க விஜயாங்கிறாங்க. அந்தளவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ புதுசாக ஒவ்வொருத்தவங்களும் ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியா